அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ஆட போறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வே மோடு தான் ஆட போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து போனஸ் டெஸ்ட்டு மேப்லாம் வச்சிட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. போனஸ் டெஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. ஐ திங்க் போனஸ் டெஸ்ட்லேயே நிறைய வச்சுருப்பாங்களா? நான் போனஸ் டெஸ்ட்னால் ஏதோ சும்மா இருக்குன்னு தான் நினச்சேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பெட்டு க்ரியேட் பண்ணலாம். பெட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் சாதிக்கணும். ஆடே மன்னிச்சிரு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எனக்கு என்னுடைய நம்ம அது நம்மளோட ஆர்டர் சாவடிக்காம உள்ளே எடுக்க முடியும். இப்போ மட்டன்லாம் கிடச்சிருக்கு. சர்வைவல் தானே இருக்கேன். பா 3 ஆடும் ஸ்டார்டிங்லேயே இருக்கு. வாட் ஹேப்பன்? ஸ்டார்டிங்லேயே 3 ஆடு கிடச்சிச்சுன்னா ஓடி ஓடி அலைய வேண்டாம். பக்கத்துலேயே ஒரு ரிவரே இருக்குது. ரிவர்லாம் நான் வீடு கட்டலான்னு இருக்கேன். அவனை ஆடுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் இப்படி ஓடிருக்கேன். 2 ஒல்லு 3வது ஒன்று கிடச்சிச்சுன்னா சரி பெட்டு கட்டிடலாம். ஐயோ 3வது ஆடு மாட்டிக்கிட்டே சகோதரா, மாட்டிக்கிட்டே. அந்த கீப் இன்வென்ட்ரி எப்படி வைக்கணும் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு கீப் இன்வென்ட்ரி நான் தேடி பார்த்தேன், வரவே மாட்டேன். அது எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட்ஸ்லாம் அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் வந்து நானே வச்சுக்கிட்டேன். அது எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியுமா? நானே வச்சுக்கிட்டேன். மன்னிச்சிருங்க, சும்மா தான். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கிறலாம் நம்ம வச்சுக்கலாம். ஏய் என்னடா எல்லா சாப்பாடும் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. இப்போ ரெசிபி அன்லாக் ஆனால் வந்துனே இருக்குடா. சோனி இல்லை எத்தனை இருக்குன்னு நான் சும்மா தான் பார்த்தேன் இன்வென்ட்ரியில் வச்சு பார்க்குறதுக்கு. பா கிரியேட்டிவ் மைண்ட்ரா, எத்தனை கொடுத்துருக்காங்க பாரு. ஏய் வெளில வாடா செஸ்ட்லேருந்து. இப்போ இந்த செஸ்ட்டை வந்து நம்ம கூடிய எடுத்துக்கின்னு நம்ம ரிவர் பக்கத்தில் போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு ரிவர் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ரிவர் தான் கைஸ் பிடிச்சிருக்கு. ரிவர் பக்கத்துலேயே இருந்தோம்னு வைங்களேன், க்ரீப்பர் வரும். க்ரீப்பர் கூட சண்டை போட்டால் ஜாலியாக இருக்கும். 4 டாஸ்க் கற்றுச்சுல. ஓடு 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 ஓடுன்னு ஜீவன்மே கொண்டு ஓடு. நம்ம எந்த சைடு? ஆனால் எத்தனை ஆடு இருக்குது? போன வாட்டி நான் ஆடு தேடும் போது கிடைக்கவே இல்லை தெரியுமா எனக்கு. யூ ஹேவ் பின் பிளேடு ஃபார் 30 செகண்ட்ஸ். ஓகே 30 நிமிஷம் 30 செகண்ட் ஆடு இருக்கேன்னு அது காட்டுது. ஆமாம் அது எதுக்கு இப்போ காட்டுச்சு நமக்கு 30 செகண்ட் ஆடு இருக்குது? நான் தான் இந்த கேமை வாங்கிட்டேன். நீ சரி டவுன்லோட் பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு அப்புறம் எப்படி இது நான் தண்ணியில் இறங்கினாலே இதெல்லாம் வருதா? புரியலையே. வெள்ளை வாடா, இது ஒருத்தன் வெள்ளை வர்றதுக்கு காண்டத்தான். வெள்ளை வாடா டே, வெள்ளை வாடா டே. இப்படிலாம் வெறுப்பேத்தாதடா டே, வெள்ளை வாடா. சத்தியமாக நான் இன்வென்ட்ரிக்குள்ள போனால் யோசிக்கணும்டா சாமி. ஷோ எனக்கு இது ரொம்ப கொடுமையான நான் பண்ணுறேன். ஆமாம் பெட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது? எடுத்துக்கணும். ஸ்டிக்கு ஐ திங்க் தேவையா? பெட்டு பெட்டுன்னு போட்டு பார்ப்போம். பெட்டு சேர்த்து கிராஃப்டிங் டேபிள். சாரி கைஸ், நான் மறந்தே போய். பெட்டு செய்து கிராஃப்டிங் டேபிள்
இப்போ தான் பெட்டெல்லாம் வரும். அது வந்துச்சு பார்த்தீங்களா ரீஸ்பான் பாயிண்ட். ஓ இது ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க. ரீஸ்பான் பாயிண்ட்டு எங்கே செட் பண்ணலாம்? செட் பண்ணிப்போம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் தூண்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம போய் மைன் மட்டும் பண்ணிட்டு வரலாம். நான் மைன் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். அதை வச்சு இது பண்ணலாம். அது வேறு விஷயம். சாப்பாடுலாம் நம்ம கூட எடுத்துன்னு போகலாமா? இது கிரியேட் மேப்பு கிரியேட் பண்ணுவோம். ஓ மேப்பை என்னால் இவ்வளோ தான் க்ரியேட் பண்ண போகணும். ஐ திங்க் இட்ஸ் குட். நல்லா இருக்கு. ஆடே போ. அப்படியே சென்டராக ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஸ்டோன் வர ஸ்டோன்லாம் வேணாம். இப்படி இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் வெளில போட்டு கஷ்டம். கரெக்டாக ஸ்டெப் மைனிங் பண்ணலாம். ஜாலியாக இருக்கும். ஓரளவுக்கு டீப்பாக போகணும். நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இங்கே ஒரு படிக்கட்டு அதெல்லாம் வந்துடுறோம். அதுக்கப்புறம் இப்போ சொன்னால் நிறைய கிடைக்கும். எனக்கு இன்னொரு ஸ்டெப்பு கீழே போயிடலாமா? அதான் உசிதமான செய்தி. ஒரு கையில் கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கேன். ஆமாம் ஃபஸ்ட்டு நான் உட்டை தான் கிரைண்ட் பண்ணேன். உட்டை கிரைண்ட் பண்ணாமலே நான் டேரெக்டாக இது பண்ணிட்டேன். ஸ்டோனேஜ் அன்லாக் ஆகிடும்ல. ஐ திங்க் இப்போ என்ன பண்ணலாம்? ஐ திங்க் இந்த கோடாரி உடையிற அளவுக்கு நான் வேலை செய்யலாம்னு இருக்கேன். இது இங்கே இருக்கு. பக்கத்தில் மரம் இல்லைல்ல. எனக்கு ஒரு ஐடியாடா. நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே தண்ணியிலே வீடு கட்டிடலாம். தண்ணியிலே அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் மாதிரி. நான் இங்கே யாரெல்லாம் எஸ்டிஜி பார்ப்பீங்க? எஸ்டிஜி பார்க்குறவங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணுங்கள். நான் வந்ததுங்க இங்கே இருக்கேன். பயந்து போயிட்டேன். எஸ்டிஜி பார்க்குறவங்க அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது பேர் வேறு மாறிட்டேன். பில்டிங் பெஸ்ட்டு ஹவுஸின்னு 1 hour அது போட்டிருப்பாரு. அது போய் பாருங்கள். நான் அது பார்த்து தான் எனக்கு ஒரு மைண்ட் கிராஃப்ட்னா இப்படி இருக்கும், அது மைண்ட் கிராஃப்ட்னா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்துச்சு. சரி ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு கிடச்சிச்சு. சரி ஐ மீன் இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வெளில போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது இல்லை, வச்சுட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக உட்டு கிரைண்ட் அடிக்கலாம். ஐ திங்க் இது வேஸ்ட் இன்வெர்ட். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இப்போ ஃபர்னஸ் செஞ்சிடலாமா? ஐயோ ஏஞ்சிடுறா டேய் மாப்பிளே, ஏஞ்சிடு. ஃபர்னஸ் ஒன்று இருக்கு. போதும், இது ஒன்றே போதும். வெளில வாடா. எங்கடா அந்த ஃபர்னஸ்? அப்படியே வச்சு விட்டு இதுக்குள்ளே இன்புட் போடணும். ஐயோ இது வேறு நைட்டாக ஏன்டா இப்படி பண்ணுறீங்கோ? அண்டர்ஸ்டாண்ட்ஸா? நான் வேறு எடுக்க முடக்க அடிச்சு விட்டு ஏதோ இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. போயிடுச்சு. என்னடா இன்னுமாடா நைட் ஆகலை? தம்பி இனிலாம் வெளில வாங்க, உங்களுக்கு வேலை வந்துச்சு.
வெள்ளவா அப்பாடா. நைட்டில் மட்டும் நம்ம முழிச்சிருந்தோன்னு வைங்களேன், அந்த சாமிலாம் வந்து கடுப்பேற்றோன்னா. அந்த வேலை இப்போ தான் விடிஞ்சோடனே ஏஞ்சிட்டோம். பேக் டு ஒர்க். ஆமாம், நான் இப்போ இதுக்கு மைண்டை சுற்றி ஒரு இது போட்டு விட்டுறோமா, அது பேர் என்னதே, ஐயோ வந்துச்சு, டர்ட் 31 இருக்குல்ல கிட்ட, டர்ட்டை வச்சு மைனிங் சுற்றி இது போட்டுடலாம். ஏன்னா நைட்டான ஜாம்பிஸ்லாம் உள்ளே போயிடும். அதான் நான் சொல்கிறது. ஒரு பாட்டு பாடினே வேலை செய்யுங்களா? ஏன்னா ஒய் திஸ் மணக்கும். ஷோ கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? வாட் கேன் ஐ டூ? கடவுளே, வாட் கேன் ஐ டூ? ஏய் மவனை, இப்பெல்லாம் ஒரு அளவுக்கு தான் சும்மா. ஓகே, மேலே இருந்தும் ஏதாச்சும் வரும்னு எனக்கு பயமாக இருக்கும். உள்ள நீ தான் அப்போ காபிள் ஸ்டோனை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், டர்ட்டு தான் தோண்டிப்போம். தோன்ற ஆமாம், நான் இப்போ இங்கே எதுக்கு வந்து வந்துச்சு. உண்டை கிரைண்ட் பண்ணணும். ஒரு 4 டர்ட்டை நம்ம மைனிங் சென்டருக்கு வச்சு ஒரு இதை போட்டுருவோம், பாதுகாப்பு போட்டுருவோம். மைனிங் சென்டருக்கு ஒரு பாதுகாப்பு போட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் அப்படின்னு நானே சொல்கிறேன். அப்போ எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு எல்லாம் நல்லா தான் போயின்னு இருக்குது. சரி வாங்க, நம்ம மரத்தெல்லாம் வெட்டலாம். நான் ஏன் இவ்வளோ மாங்காய் மாதிரி இவ்வளோ தள்ளி வந்தேன்னு தெரில. ஏன்னா அங்கேயே நிறைய மரம் இருக்குது. அவ்வளோதான், இந்த மரம் காலி. வேறு 6 கிடச்சிருக்கு. எது அழுத்தினா ஃபாஸ்ட்டாக ஓடுவான்? ஃபாஸ்ட்டாக ஓடுனப்போ புரியல. டோர் செய்யணும்ல நம்ம, அது வேறு செய்யணும். டோரு இது கோஆர்டினேட்ஸ் வந்து ஞாபகம் மறக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணிட்டு போயிடலாம். பொசிஷன் வந்து 263 -90. ஐயோ ஏதோ வந்துச்சு. ஐயோ க்ரீப்பரு, க்ரீப்பர்ராடி. மைன் கிட்ட போய் யோ மைன் கிட்ட மட்டும் வெடிச்சிடாது. பக்கத்தில் வந்து வெடிக்குவா. பக்கத்தில் வந்து இந்த க்ரீப்பரை என்னதான் பண்ணாலும் அங்கே இங்கே வந்து வெடிச்சது. இது எதுவுமே பண்ண முடியல. இந்த க்ரீப்பர்லாம் ரொம்ப வெடிப்பது. பார்த்தீங்களா, சமூக சேவைலாம் பண்ண வைக்கணும் இந்த க்ரீப்பர். எவ்வளோ கெட்ட விஷயம். என்கிட்ட வேறு இது இல்லை. நான் போய் டப்புன்னு மரத்தெலாம் கிரைண்ட் பண்ணணும். இல்லை அங்கே ஹனி பீஸ் இருக்குது அப்படின்னா தேன் கூடு இருக்குடா. ஆனால் என்ன அதை கொட்டினா நம்மளும் கொட்டோம். நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? வீடு கட்டணும், அது பண்ணணும், இதை பண்ணணும். வாங்க, எவ்வளோ வேலைடா மனுஷனுக்கு. இது நம்ம ஃபார்ம் ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிக்கும். விவசாய தோட்டம் வேறு எதுவும் இல்லை. இது நிறைய இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 64 ஸ்டாக்கு ரெடி பண்ணால் நமக்கு ஒரு 3 ஸ்டாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 6 ரா வுட்டை ரெடி பண்ணோம். இல்லை எனக்கு புரியல. ரா வுட்டும் இந்த
ஓக் பிளாங்க்கும் ஒரே சைஸ் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இது ஒன்றா வச்சு 4 வருது? எனக்கு புரியல. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓடி ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்து உட்காராதே பாப்பா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மறந்துச்சு. ஏபிஜே டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் நம்ம ஃபோனில் தான் உட்காந்து விளாடுவோம். அதுவும் ஓடி ஓடி. ஓகே, இந்த மரம் முடிஞ்சிச்சு. அடுத்த மரம் நமக்கு தான் 64 தானே ஒரு ஸ்டாக். ஒரு ஸ்டாக் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஸ்டாக் ஓகேவா? இங்கே தயவு செஞ்சு இந்த உட்டை எடுத்துடாதீங்க. அது கொஞ்சம் வேஸ்ட். பன்னிக்கறி சாப்பிட்லாமா? பண்ணி ஒரே அடியில் எடுத்துச்சுரா. மட்டன் வீட்டில் இருக்குது ஏக்னி. ஐ திங்க் ஸோ. இங்கே நான் என்ன பார்த்துக்கோங்க. இப்போயே வந்துடும்னு நினைக்கிறேன். ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்ற கொடுக்கலாடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், பொசிஷன் என்ன சொன்னேன்? வீடு பக்கத்தில் தூரம்லாம் வரல, பக்கத்தில் தான் இருக்கு. வேற என்னடா மரம் இருக்கு? டேய் ஏன்டா இப்படி அவ்வளோதான். 64 வந்துச்சு. கரெக்டாக 64 இருக்குது. லாஸ்ட்டு மரத்தை விட்டுமோ வீடு அவ்வளோ தூரம்லாம் வரல. ஐ திங்க் இதை வச்சு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாக் வெட்டினா இது வந்துரும்னு நினைக்கிறேன். இதை உடையிற அளவுக்கு வேலை செய்யும். வந்துச்சு. இது போதும். இங்கே என்ன காப்பர் இருக்குது? என்ன இங்கே காப்பர்லாம் இருக்குது? ஆமாம், காப்பருக்கும் இங்கே ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நான் காப்பரை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மனசுக்கு திருப்தியாக ஓ 2 ஸ்டாக்கா 3 ஸ்டாக் வந்துடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடியுதுக்குள்ள பொறுமையால்துனா தான் வருமாடா. இந்த ஒரு அடியாக எடுத்து வைக்க எதுவும் இல்லையா? 3 ஸ்டாக்கா? 4 ஸ்டாக் வரும்டா. 4 ஸ்டாக்கா 5 ஸ்டாக்கா? 4 ஸ்டாக் வந்துடும். 4 ஸ்டாக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 4 ஸ்டாக்கு. ஃபீல் ஸோ ப்ரௌடியா. இப்போ இதை வச்சு அந்த ஸ்லாப் செஞ்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு நிறைய ஒட்டு கிடைக்கும். இப்போ எங்கே 999 ப்ளஸ் பட்டனும் 900. எப்பா சாமி தாங்க முடியல. இந்த ஸ்லாப் 999 ப்ளஸ்ஸா? டிங் 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 டிங். ஒரு 2 இது செஞ்சு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே. 6 வருது. விளாட. இப்போ இதெல்லாம் வச்சு போய் இன்வென்ட்ரியில் வச்சுருவோம். இப்போ நம்ம போய் வீடு கட்டலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? பசி சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையாடா? மட்டனை ஒரு சைடில் வேக விட்டு போயிடலாமா? இல்லை ப்ரெட் இருக்கு பயமே. இல்லை சாப்பாடும் இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கு. என்னடா தண்ணிக்குள்ளேயே சாமி இருக்கு. ஆமாம், இந்த சாமியில் காலெலாம் செத்துருமே. நம்ம இது 100 நாள் வாழ்ந்து ஒரு சாதனை பண்ணிருக்கோம். 100 நாளுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ அப்டேட் ஆக முடியுதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் ஆஃப்லைன்லேயே நான் ஒரு 50 days ஓட்டிடுவேன்னு நினைக்கிறப்போ இப்போ வேறு போகிறேங்க. இது பண்ணுறா உக்காடுறா. இந்த மாதிரி உக்காந்தான்னு வைங்களேன், நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 4 பிளாக் போதும்னு நினைக்கிறேன். இது லென்த்து வந்து ஏஞ்சிட்றா. நைட் ஆயிடுச்சா? அதுக்குள்ளேவா? சீரியஸ்லி அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்தா
ஏய் அப்பாடா. இப்போ அப்படியே விரிச்சு இவ்வளோ ஒரு சர்க்கன் இருந்துச்சு. இங்கேருந்து அப்படியே அந்த எட்ஜுக்கு போகாமல் நம்மள வேவு பார்க்கணும். தூங்கிடலாம். டப்புன்னு நிலா வெள்ளவா போயிடுச்சு போல போ. போடா டே மண்டக்கா பயிலே டப்புன்னு தூக்குடா. அப்பாடா தூங்கிட்டான். இந்த வீடியோ 30 நிமிஷம் போனோன்னே நான் கரெக்டாக 30 நிமிஷத்தில் முடிச்சிருவேண்ணா. டவுட்டாக இருக்கு எனக்கு என் மேலே. 3 இது வேணான்னு நினைக்கிறேன். 3 இது வேணாம்ல, 2 இது போதுங்க. ஐயோ பபிள்ஸ் வேற இருக்கா? நம்மளுக்கு வேணும்னா வாட்டர் லெவலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம் தான். ஏய் தண்ணிக்குள்ளே போகாதடா. தண்ணினாலே எனக்கு ஜுரம் வந்துடும். நான் ஏற்கனவே ஜுரத்தில் தான் இருக்கேன். ஏய் அது வந்துட்டான் பையன். எப்பையா போடுறா பிளாக்க. இப்போதைக்கு நம்ம வீடு ரொம்ப ஆடம்பரம்லாம் கட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு அவ்வளோலாம் வேணாம். ஒரு சின்னதாக நம்மகிட்டே இருக்க பொருளை வச்சு ஐ திங்க் ஒரு இப்போ இப்படி இதுவே பிளாங்க்குன்னு வைங்க, ஓக் பிளாங்க்குன்னு வைங்களேன், நான் டப்புன்னு போட்டு போயிடுவேன். ஆனால் இந்த ஸ்லாப் வச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும். அதான் நான் இந்த டப்புன்ட்டு இதெல்லாம் மாற்றிட்டேன். ஐ ஃபீல் வெரி சேட். டப்புன்னு முடிக்கணும். ஏஞ்சிடா. ஒரு டபுள் டேப் அழுத்தினா தண்ணிக்குள்ளே போகாது. தண்ணிக்குள்ளே போகாதா? ஆமாம். 1 2 3 4 1 2 3 4 கரெக்டாக 4 இருக்கா? அப்போ இங்கே வண்டியை குனிடா. இவன் குனியவும் மாட்டான், ஏஞ்சிக்கவும் மாட்டான். ஏன்டா நீலாம் வேலை செய்ய வர? எதுவும் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடலாம்ல. 3 சரி 1 2 அதுக்கப்புறம் இதான் 3 அப்புறம் இதான் 4 பண்ணலாம். போடுறா போடா. போட்டாச்சா? ஓகே பண்ணுறேன். 1 2 3 4 அப்போ கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து ஈஸியாக போடலாம். ரெக்டாங்குலர் ஹவுஸ். ஐ எம் கோயிங் டு பில்ட் ரெக்டாங்குலர் ஹவுஸ். காலியாச்சா? அதுக்குள்ளே காலியாச்சா ஒரு ஸ்டாக்? இது போடுறதுக்கு மட்டுமே காலியாச்சா ஒரு ஸ்டாக்கு? அப்படின்னா இன்னும் வீடு கட்டணும்னா எவ்வளோ ஸ்டாக் வேணும்? நான் ஒரு மாங்காய் மரம் பண்ணிட்டேன். எங்கே போடுறான்? ஏய் தண்ணிக்குள்ளே போ. ஒரு பிளாக்கை கூட நான் வீணாக வேஸ்ட்டாக விட மாட்டேன். ஏன்னா நான் தான் வேறு செஞ்சு உனக்கு கஷ்டப்பட்டு எல்லா பிளாக்கையும் கொண்டு வந்தேன். ஒரு பிளாக்கை கூட நான் வேறு சரி. எனக்கு வேறு வாய் உழுது. என் வாய் தாண்டா என் வேலை. ஓடு வந்துச்சுல. ஆனால் அந்த பிளாக் அந்த இதில் வந்து எஸ்டிஜி எல்லாத்தையும் நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்பான். நான் வேஸ்ட் பண்ணாமல் கட்ட போகிறேன். ஹைட்டு வந்து ஒரு ஐ திங்க்
இதுவே போதும். 1 2 3 இது 1 2 2 ஒன்றுடா இது 2டா. ஒன்று போடணும், ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும், ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். அப்படியே போடணும் வரலாம். ஐ திங்க் இதில் மல்டிப்ளேயர் ஆடினா வேலை சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜிபி ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி வச்சுன்னு டெலிட் பண்ணுறான். நான் டெலிட் பண்ண மாட்டேன். வைத்தியக்காரன் ஒரு ஃப்ரெண்டுக்காக கூட இந்த ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணலாம். என்ன மனுஷன், நானே ஒரு மனுஷன். ஏன்டா ஷோ இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏய் ஏன்டா சுத்தோ ஒரு சைடு முடிக்கிறதுக்குள்ளேயே 24 வந்துச்சு. என்ன ஐடி பண்ணுற? ஓகே ஓகே. இப்போ எந்த இன்னைக்கு இவனை பார்த்தாலே கொண்டா கோல்லாம் எங்கே கிடைக்கும்? அது எதுக்குறா குதிச்சேன். கரெக்டாக முடிஞ்சிச்சு. இது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள். ஓ சூர்யா எங்கப்பா இருக்காரு? சூர்யா கரெக்டாக 12 மணி ஆகும். க்ரீப்பரா? நான் க்ரீப்பரை பார்க்கவே இல்லை. எல்லாம் போங்கு க்ரீப்பர் மாங்கா மடையா. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? உன் மனுஷனாலே ஆகாதா? ஏன்டா இப்படி பண்ணேன்? ஏ நல்ல வேலை அது எதுவும் பண்ணல. பண்ணியிருந்தம்மா அவனை கையில் செத்துருமா அவன். உள்ளு 18 எதையும் நம்ம கிட்டே ஒன்று கொண்டு தான் இருக்கு. ஓ அந்த க்ரீப்பர்லாம் எவ்வளோ கொண்டு வச்சோம். இப்போ இந்த புல் வளர ரொம்ப நாள் ஆகும். இல்லை வேறு. ஆமாம் இப்போ டைம் கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. இது எனக்கு புரியல. அவன் இதை தான் வெடிக்க வச்சான். என்கிட்ட இருந்ததும் இவ்வளோதான். இவ்வளோதான். ஆனால் எப்படி என்ன இச்சு வேலை எப்படி என்னால் இதை ஃபில் பண்ண முடியல? அதுதான் எனக்கு கேள்வி. ஐ திங்க் 2-3 எக்ஸ்ட்ராவே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ வேணும்? 3 4 5 ஒரு 5 எடுத்துக்கோ. இல்லை ஒரு கரெக்டாக எழுது. சுண்டக்கா பயல அவனை என்னுடைய இதெல்லாம் காணும்டா. அதனால எக்ஸ்ட்ரா. ஆமாம் என்னுடைய ஃபர்னஸ் எங்கே? ஃபர்னஸை காணும்டா அவனால. ஆமாம் இவன் எதுக்கு இப்போ இது வெள்ளை செஞ்சுருக்கான்? பற்றிய மாதிரி பண்ணிட்டு ஆக்சுவலி நான் மைனிங் கிராஃப்ட்டு புதுசெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 2-3 வாட்டி என் ஃப்ரெண்டு கூட ஆடி இருக்கேன். அப்போல்லாம் கிரைண்டு அதெல்லாம் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது வச்சுக்கோங்களேன். சும்மா இன்வென்ட்ரி இல்லைடா. இந்த 1260 தேவைப்படுது. ஆமாம் கோல் எப்படி எழுதி பண்ணுறது? ஸ்லாபு 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 இந்த ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக முடிச்சிடும். அதை விட அதிகமாக தேவைப்படும். முடிஞ்சிச்சு. இருந்த எல்லாத்தையும் போட்டு மாவு அரைச்சிட்டு ஆனால் நான் அவ்வளோ பண்ணியிருந்தேன்டா. என்னால் அதான்டா புரிஞ்சிக்க முடியல. அவ்வளோ பண்ணியும் இந்த வீடுக்கு தேவைப்படல. பக்கம் இதுலேயும் வீடு முடியலன்னா நான் சரியான கோவம் ஆயிடுவேன். க்ரீப்பர் பைத்தியக்காரன்.
பேசவே விட மாட்டியாடா நீ. இந்த இது ஆடி இருக்கீங்களா? இதோட பேர் வர வந்துச்சு. ஒன் பிளாக்ல உக்கார். ஒன் பிளாக்ல போடுற போது தான் நான் உளுந்து சாவேன். ஆனால் அவ்வளோ கஷ்டம் அந்த ஒன் பிளாக் கஷ்டம்னு இல்லை, எனக்கு கஷ்டம். ஒரு 100 நாளுக்குள்ளே இதை நான் சீரியஸாக போடலாமா? ஜாம்பியா நைட் ஆயிடுச்சா? ஐயோ உட்காரா டே. வீட்டுக்கு போயிடா. தூங்குடா டே. டப்புன்னு தூங்குடா டே. நைட்டே தூங்குவாங்க. இப்போ தூங்கு. சீக்கிரமாடா டே. ஜாம்பிஸ்லாம் வரும்டா டே. நைட்டில் ஒரு நைட்டு சர்வே பண்ணலாமா? ஆனால் தூங்குடா. யூ கேனாட் ரெஸ்ட் மான்ஸ்டர் நியர் பையா. மான்ஸ்டரா நீ தானா? டப்புன்னு தூங்குடா டே. இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட வந்தாலே தூங்க முடியாது. எவன் மைண்ட் கிராஃப்டில் ரூல்ஸை வச்சானோ நாசமாக போகணும்டா டே. இல்லை நான் 4 ஸ்டாக்கில் ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே எப்படி அந்த ஸ்டாக் பண்ணிச்சு? ஸ்கெல்டன் பையா அதான் சாவ போகிறது. இப்போடி இது அவங்ககிட்ட போன் இருக்கணும். நான் டாகை கண்டுபிடிச்சு அந்த போனை ஹெல்ப் பண்ணேன். டாகை இது பண்ண ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு போன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸ்லாபு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இது சாண்டை மெல்ட் பண்ணி கிளாஸ்லாம் வைக்க போனேன் வீட்டுக்கு. ஐயா வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அம்பை எடுக்க முடியாது. அதனால இதுக்கு இதே ஒரு வீடு, அதுலேயும் ரூம்ஸ்லாம் வேணாம். டப்புன்னு முடிச்சிருவேன்டா. என்ன டார்ச் இருக்கு அந்த 4 டார்ச் நான் வச்சுருந்தேன் ஞாபகம். இல்லை இது இந்த உடைச்சா ஒரு பிளாக்காக தான் உடைக்க முடியும், தனியாக உடைக்க முடியாது. நான் கேட்குறேன், உடைச்சா ஒரு பிளாக்காக தான் உடைக்க முடியும். என் ஃப்ரெண்டு சைலேஷன் ஒருத்தன் வந்துருந்தாங்க. அவன் தான் எனக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆக்சுவலி இதில் சீட்லாம் இருக்குது, ஆனால் நான் சீட்லாம் போட மாட்டேன். அவனுக்கு ஆக்சுவலி போட தெரிஞ்சால் நான் போட தெரிஞ்சாலும் போட மாட்டேன். நம்புங்க, என்ன எல்லாம் கேட்காதீங்க. உங்கள் மைண்ட் வாஷ் கேட்டு நான் அதுக்கு இவ்வளோ ஸ்லாப் உருவாக்குனேன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஆனால் 1.5 ஸ்டாக் மிச்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் திரும்பவும் இதாக பண்ண முடியாதா? எனக்கு இதெல்லாம் திரும்பவும் இதாக பண்ண முடியாதா? முடியாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்க. ஓக் ஸ்லாபை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. குப்பையில் போ. ஆமாம், ஃபஸ்ட்டு டார்ச் நம்ம கோலை மைண்ட் பண்ண போகலாம். இதுக்காக அதுக்குள்ளே போகிறேன். இப்போ எல்லாத்தையும் தூக்கி போய் உள்ளே வச்சிடலாம் வாங்க. அதான் நம்மளுக்கு வீடு கிடச்சிச்சுல, எல்லாத்தையும் தூக்கி போய் உள்ள வச்சிடலாம். இதுதான் என்னுடைய சொர்க்கம். இரு வெளில வாடா. கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு ஓரமாச்சு. டோர் ஒரு 3 டோர்
ஈஸியாக இல்லை ஏதோ ஒரு வச்சுக்கலாம் பாடா இப்போதான் சேஃப்டி எவ்வளோ ஃபார்மசிங்க இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாக வச்சுக்கலாம் தேவையில்ல போனஸ் டெஸ்டால் தான் நான் இன்னும் உக்காந்துக்கேன்னு தோணுது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபஸ்ட்டு பாட்டிலே நம்ம இவ்வளோ அப்டேட் ஆகிட்டுமே 36 நிமிஷம் ஆயிடுச்சு தான் நான் மறந்துடுவேன். ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை கொஞ்சம் பண்ணுங்கள். பாய். ஆஃப்லைனில் ஐ திங்க் பெட்டை நான் கூட்டின்னு வந்து அங்கே வச்சிடலான்னு இருக்கேன் அந்த இடத்துல. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரி, வீடியோ போடுறேன். பாய் காய்ஸ். மல்டிப்ளேயர் பிடிச்சிச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மல்டிப்ளேயர் போடலாம், ட்ரை பண்ணலாம்.